2 டிப்ஸ் சொல்கிறேங்க. தக்காளி ஊறுகாய் வந்து அவசரத்துக்கு கொஞ்சம் போட்டுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இவ்வளோ தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து நல்ல கலராக இருக்கணும். 2வது நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுத்தமாக இருக்கணுங்க தக்காளி. இங்கே பாருங்கள், ரொம்ப ஜூஸியாக இல்லாமல் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கணும். கொஞ்சம் இந்த புளி எடுத்துக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் கொட்டை இருக்குது பாருங்க, அவ்வளோ சைஸ் போகிறோம் உங்களுக்கு. இவ்வளோ பெருங்காயம், சில்லி பவுடர், மல்லி எல்லாம் சேர்க்காம வெறும் பவுடர். இது வந்து சக்தி மசாலா நான் போட்டிருக்குது. இது வந்து கடுகும் வெந்தயமும் அரைச்சி வச்சுருக்க பொடிங்க. 1 ஸ்பூன் தான் இது. இது ஒரு நீங்கள் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு உப்பு போட்டு வச்சுக்கோங்க. தக்காளி என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிடுறீங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு முதல்ல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போடுங்க. கடுகு போட்டுட்டு இந்த தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது வதக்கும் போதே இந்த புளியை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் போட்டுறீங்க. கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுறீங்க. போட்டு நல்லா வதக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆற வச்சுட்டு நல்லா அந்த தொக்கு பதத்துக்கு வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சிட்ட பிறகு இந்த சில்லி பவுடரு, இந்த கடுகு வெந்தய பொடி, உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது அப்புறமா நீங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றிக்கோங்க. இதுதாங்க சிம்பிளாக பண்ணுற தக்காளி ஊறுகாய். அப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, சில பேர் வீட்டில் புளி வாங்கினோன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். அவசரமாக எடுத்து கரைக்கும்போது ரசம் கரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக வெறும் தண்ணி மாதிரி வரும்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்து ஊற்றணும் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரிலாம் வேண்டாம். இங்கே பாருங்கள், புளியை வாங்கின உடனே அதை போட்டு கொஞ்சமாக வந்து கல் உப்பு போட்டு தண்ணியில் கரைச்சிருங்க. அப்படி இல்லையா சால்ட் இருந்தாலும் அதையும் போட்டு கரைச்சிக்கோங்க. கரைச்சி இந்த மாதிரி பாட்டிலுக்குள்ளே புளியை போட்டு அந்த தண்ணி எடுத்து நல்லா ஊற்றி குலுக்கி விட்டுடுங்க. இப்படி குலுக்கி வச்சுட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டான புளி கிடைக்கும். நீங்கள் வெந்நீர்லலாம் கரைக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் வந்து இப்போ நான் இந்த செஞ்சுருக்க இந்த புளி வந்து நீங்கள் வந்து தக்காளி ஊறுகாய் எது பண்ணாலும் சரி, இல்லை புளிக்காய்ச்சல் நீங்கள் பண்ணணும்னு வைங்களேன், குழம்பு வேணும், எல்லாமே டக்குன்னு ஈஸியாக கரைச்சி நல்ல ஜூஸியாக கிடைக்கும், திக்கு ஜூஸியாக கிடைக்கும். அதை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்யுங்க.